தரமைந்து புலமைப்பரிசில் பரீட்சை வெற்றி கொள்வது அவ்வளவு கடினமான காரியம் இல்லை. அதாவது பலரும் இந்த பரீட்சையை பற்றி பெற்றோர்கள் விஷனப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் நான் இவ்வாறு கூறுவது பலருக்கு ஏற்க முடியாது இருந்தாலும், நான் நீண்ட காலம் கற்பித்த ஒரு ஆசிரியன் என்ற முறையிலும் இந்த பரீட்சைத்தாள்களோடு நீண்ட காலம் பரிச்சயம் உள்ளவன் என்ற முறையிலும் என்னால் கூறக்கூடியது 10 வயது பிள்ளைகள் இந்த பரீட்சையில வெற்றி கொள்ள முடியும். அதற்கு என்ன தேவை? முயற்சி தேவை. எவ்வகையான முயற்சி தேவை? தொடர்ச்சியான முயற்சி தேவை. பலரிடம் இருப்பது அதாவது சோம்பேறித்தனமான முயற்சி என்று கூறி சொல்லலாம். ஒருக்கா முயற்சியா இருப்பார்கள், அடுத்த தடவை அதை விட்டு விடுவார்கள். அப்படி அல்ல. ஒரு காரியத்தை நாங்கள் நிறைவேற்றணும் என்றால் ஆரம்பத்தில் இருந்து அந்த காரியம் நடைபெறும் வரைக்கும் முயற்சியாக இருக்க வேண்டும். அந்த மாதிரியான முயற்சி தான் வெற்றியை தரும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அதாவது இடைக்கிலே வந்து இப்ப இதிலே ஐங்கரன் என்ற ஒரு மாணவர் இருக்கிறார். அதே போல அடிக்கடி வராமல் இடைக்கிலே வந்து படிக்கிறதுல ஒரு பயனும் இல்லை என்பதை நான் உங்களுக்கு கூறிக்கொண்டு இன்றைய விடைத்தாளுக்கு அதாவது நான் உங்களுக்கு 11வது பயிற்சித்தாள்ல 3வது பக்க வினாக்களுக்கு விடை காணும் விளக்கங்கள் வழங்கப் போகின்றேன். தயவு செய்து நீங்கள் கவனமாக அதை செவிமடுத்து கிரகித்து கொண்டீர்களாய் இருந்தால் அந்த வினாத்தாளில் உள்ள வினாக்களுக்கு இவ்வளவு இலகுவாக விடை அளிக்கலாம் என்பதை நீங்க புரிந்து கொள்ள முடியும். இது என்னுடைய 37 பயிற்சிகள் நுண்ணறிவு பயிற்சிகள் என்ற பயிற்சி கோவையிலிருந்து 11வது நுண்ணறிவு பயிற்சியின் 3ஆம் பக்க 16வது வினாவுக்கு விடை காணும் விளக்கம். இங்கு திகதி, மாதம், வருடம் என ஒரு நாட்காட்டி போன்று தினங்கள் குறிக்கப்பட்டுள்ளது. அதில் 22ஆம் திகதி 2ஆம் மாதம் 2022ஆம் ஆண்டு என குறிக்கப்பட்டுள்ளது. இப்ப வினா, அடைப்பில் உள்ள தினத்தன்று அதிக தடவைகள் உள்ள இலக்கத்துக்கும் குறைந்த தடவைகள் உள்ள இலக்கத்துக்கும் இடையிலான வித்தியாசம் யாது? இங்கே வினாவிலே தரப்படுகிற சொற்களுக்கு மிகுந்த கவனம் கொடுத்து நாங்கள் அவதானித்து வாசிக்க வேண்டும். இந்த அடைப்பிலே திகதி, மாதம், வருடம் குறித்து ஈரிலக்க எண்கள் 2, 4 இலக்க எண் 1ஆக மொத்தம் 8 இலக்கங்கள் இருக்கின்றது. இந்த இலக்க எண்கள்ல அதிக தடவை உள்ள இலக்கத்துக்கும் இதிலே அதிக தடவைகள் என்ன இலக்கம் வருகின்றது என பார்த்து அதற்கும் குறைந்த தடவைகள் உள்ள இலக்கத்துக்கும் இடையிலான வித்தியாசம் யாது? இங்கு அதிக தடவைகள் வருவது 2 எனும் இலக்கம்தான். அதாவது இதுல மொத்தம் 6 2 எனும் இலக்கங்கள் 6 தடவைகள் தருகின்றது. இதுல குறைந்த தடவை வருகின்ற இலக்கங்கள் 0 ஒரு இலக்கம் 2 தடவைகள் தான் வருகின்றது. 0 2 தடவைகள் வருகின்றது. இப்ப கேள்வி என்ன? அதிக தடவைகள் வரும் இலக்கத்துக்கும் குறைந்த தடவைகள் வரும் இலக்கத்துக்கும் இடையிலான வித்தியாசம் யாது? அப்ப கழிக்க வேணும். 6ல் 2 போனா 4. கேள்விக்கான விடை 4 ஆகும். ஆனா இந்த கேள்வியை வாசிக்கின்ற விளங்குகின்ற ஆற்றலை பொறுத்துத்தான் இந்த கேள்வி இது விடை சரியாக இருக்கும். சில பிள்ளைகள் நினைப்பார்கள் அதிக தடவைகள் உள்ள இலக்கத்தின் பெருமானத்துக்கும் குறைந்த தடவைகள் இருக்கின்ற இலக்கத்தின் பெருமானத்துக்கும் இடையிலே என்ன வித்தியாசம் என்று இங்கே கேட்கப்படவில்லை. அப்படி கேட்டிருந்தால்
வினாவில் பயன்படுத்தப்பட்ட சொற்கள் வித்தியாசமா இருக்கணும். அடைப்பில் உள்ள தினத்தன்று அதிக தடவைகள் உலக இலக்கத்தின் பெருமானத்துக்கும் அல்லது இலக்கங்களின் பெருமானத்துக்கும் குறைந்த தடவைகள் வந்த இலக்கங்களின் பெருமானத்துக்கும் இடையிலான வித்தியாசம் யாரும் கேட்கப்பட்டிருக்கும். அப்படி கேட்டிருந்தால் 2 6 தடவை இருந்தா 12, 0 2 தடவை இருந்தா 0 தான். அப்ப அதுக்கு இடையில வித்தியாசம் 12 இருக்கும். அது அல்ல இங்கே கேள்வியிலே கேட்கப்படுவது. அப்ப நாங்க நுண்ணறிவு சார்ந்த வினாக்கள்ல சொற்களுக்குரிய கருத்தை புரிந்து விடையளிக்க பழகிக் கொள்வோம். இனி அடுத்த வினாவை பார்வையிடுவோம். ஒரு நேர் பாதையில் பயணிக்கும் போது பாத்திமா வீட்டுக்கு பின்னால் கமலினி, மாலினி, கார்த்திகா ஆகிய நண்பர்களின் வீடுகளை காணலாம். அவர்கள் ஒவ்வொருவருடைய வீடுகளுக்கும் இடையிலான தூரம் கிலோமீட்டரில் அட்டவணையில் காட்டப்பட்டுள்ளது. அன்பு மாணவ செல்வங்களே, ஒரு நேர் பாதையில், அப்ப நாங்க நேரான ஒரு பாதை எடுக்கின்றோம். இப்படியாக நேராக இருக்கிற ஒரு பாதையில பயணிக்கும் போது பாத்திமா வீட்டுக்கு பின்னால், அப்ப இங்க பாத்திமாவோட வீடு இருக்கின்றது. இந்த பாத்திமா வீட்டுக்கு பின்னால பின்னுக்கு போய்கொண்டிருக்கேக்கல கமலினி, மாலினி, கார்த்திகா ஆகிய நண்பர்களின் வீடுகளை காணலாம் என்று சொன்ன உடனே நாங்கள் எங்கட மனதில எடுத்துக்கொள்வது எப்படி என்றால், பாத்திமா வீட்டுக்கு பின்னால் என்றால் அதை தொடர்ந்து முதலாவது கமலினி வீடு இருக்கின்றது, அடுத்தது மாலினி வீடு இருக்கின்றது, அடுத்தது கார்த்திகா வீடு இருக்கின்றது என நாங்கள் கற்பனை பண்ணிக்கொள்வோம். அது தவறு இல்லை. ஆனால் நான் இந்த வினாக்கள் சொற்களுக்கு முக்கியத்துவம் வழங்குங்கோ என்று சொல்றதுக்காகத்தான் இந்த வினாவை இப்படி விளக்கம் தரேன். நேர்பாதையில் பயணிக்கப்படும் பாத்திமா வீட்டுக்கு பின்னால் தொடராக என்று சொல்லப்படவில்லை, பின்னால் என்று மாத்திரம்தான் சொல்லப்பட்டது. அப்ப பின்னால் கண்டிப்பாக கமலினி வீடு தான், அடுத்து அதுக்கு அடுத்து மாலினி வீடு, அடுத்து கார்த்திகா வீடு இருக்க வேண்டும் என்ற நியமமோ நியதியோ இங்க இல்லை. ஆனா பாத்திமா வீட்டுக்கு பின்னால்தான் இந்த 3 பேற்ற வீடுகளும் இருக்க வேண்டும். அது மாறுபட்டு கூடி இருக்கலாம். அப்ப தொடராக என்று வந்திருக்கும். அப்படின்னா ஒரு நேர்பாதையில் பயணிக்கும் போது பாத்திமா வீட்டுக்கு பின்னால் தொடராக கமலினி, மாலினி, கார்த்திகா வீடுகள் ஆகிய நண்பர்களின் வீடுகளை காணலாம் என்று இருந்தால் இந்த ஒழுங்குதான் சரியானது. ஆனா அப்படி இங்க சொல்லப்படவில்லை. இது மிகுந்த கவனத்தோட கவனிங்கோ. இது அரச பரீட்சையில இப்படியான வினாக்கள் வினாவப்பட்டது. அப்ப இது தாற்பயம் புரிந்தால்தான் எங்களால் புரிந்து கொள்ள முடியும். இது ஒரு தூரங்காட்டி அட்டவணையை அடிப்படையாக கொண்ட, இது ஒரு வீட்டுக்கு அடுத்த வீட்டுக்கு இடையிலான தூரங்கள்லாம் இங்க குறித்து காட்டப்படுகின்றது கிலோமீட்டர்ல. இது நகரங்களுக்கு இடையிலான தூரம் காட்டுகின்ற அட்டவணைக்கு இலகுமான ஒரு செயற்பாடு. ஆனா அது தொடராகத்தான் காட்டப்படும். அப்ப இங்க தொடராக இல்லை என்பதை எப்படி கவனிக்கிறது என்றால், பாத்திமா மாலினி வீட்டுக்கு 3 கிலோமீட்டர் தூரம். அப்ப இதுதான் பாத்திமா வீடு என்றால், அடுத்திருக்கிற மாலினி வீட்டுக்கு இடையிலான தூரம் 3 கிலோமீட்டர். மாலினி கமலினி வீட்டுக்கு இடையிலான தூரம் 6 கிலோமீட்டர். அப்ப மாலினி வீட்டில இருந்து கமலினி வீடுக்கான தூரம் 6 கிலோமீட்டர் என குறிக்கப்பட்டிருக்கு. அடுத்தது கமலினி வீட்டிலிருந்து கார்த்திகா வீடு தொடராக இருந்தால் 4 கிலோமீட்டர். ஆனா நாங்க இங்க பார்க்கும் போது மாலினி வீட்டுக்கும் கார்த்திகா வீட்டுக்கும் இடையில தூரம் 2 கிலோமீட்டர். அப்ப கார்த்திகா வீடு இங்கே, அதாவது மாலினி வீட்டுல இருந்து 2 கிலோமீட்டரில் இருக்கின்றபடியால் கார்த்திகா வீடு இப்படியாக இருக்கின்றது. அதே நேரம் கமலினி வீட்டிலிருந்து கார்த்திகா வீட்டுக்கான தூரம் 4 கிலோமீட்டர். அப்ப இங்க இருந்தது 4 கிலோமீட்டர், இங்க இருந்து 2 கிலோமீட்டர். அப்ப கார்த்திகா வீடு இந்த மாதிரி ஒழுங்குதான் இருக்கின்றது. இது தொடராக இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். திரும்ப சொல்றேன் பாருங்க. பாத்திமா மாலினி 3 கிலோமீட்டர்,
மாலினி கமலினி 6 கிலோமீட்டர், மாலினி கமலினி 6 கிலோமீட்டர், இது ரெண்டும் சேர்த்து 6 கிலோமீட்டர். கமலினி கார்த்திகா 4 கிலோமீட்டர், அதான் இந்த 4 கிலோமீட்டர். அதே நேரம் மாலினி கார்த்திகா 2 கிலோமீட்டர், அது இங்க குறிக்கப்பட்டது. இந்த ஒழுங்கில தான் இந்த வீடுகள் அமைந்திருக்கின்றது. அப்ப நாங்க இந்த தூரங்காட்டி அட்டவணை அடிப்படையை வைத்து இந்த கேள்விக்கு விடையளித்தல் வேண்டும். அதாவது முதலே நான் உங்களுக்கு சொன்னேன், பாத்திமா வீட்டின் தொடராக கமலினி மாலினி கார்த்திகா வீடுகள் என்ற ஒழுங்கில் இல்லை. அதாவது பாத்திமா வீட்டுக்கு அடுத்து மாலினி வீடு, மாலினி வீட்டுக்கு அடுத்து கார்த்திகா வீடு, கார்த்திகா வீட்டுக்கு அடுத்து கமலினி வீடு, ஆனா பின்னால் இருக்கின்றது. இப்ப கேள்வி என்ன, பாத்திமா வீட்டில் இருந்து கார்த்திகா வீட்டுக்கான தூரம் ஜாது. அப்ப நாங்க இங்க பார்ப்போம் 3 கிலோமீட்டர், இது ரெண்டும் கூட்டி 6 கிலோமீட்டர். அப்ப கேள்விக்கான விடை கார்த்திகா வீடு கமலினி வீடு வரையில தான் 6 கிலோமீட்டர். ஆனா பாத்திமா வீட்டில இருந்து பாத்திமா வீட்டில இருந்து கார்த்திகா வீட்டுக்குள்ள தூரம் இந்த 3ம் இந்த 2ம் தான். கேள்வியதான், பாத்திமா வீட்டில இருந்து கார்த்திகா வீட்டுக்குள்ள தூரம் எவ்வளவு என்பது இங்கே எங்களுக்கு தெரிகின்றது. 3ம் 2ம் 5 கிலோமீட்டர். இதை புரிந்து கொண்டால் சிறப்பாக இருக்கும். மீள இருக்கா சொல்றேன் பாருங்க. ஒரு நேர்பாதையில் பயணிக்கும் போது பாத்திமா வீட்டுக்கு பின்னால கமலினி மாலினி கார்த்திகா ஆகிய நண்பர்கள் வீடுகளை காணலாம். அவர்கள் ஒவ்வொருடைய வீடுகளுக்கும் இடையிலான தூரம் கிலோமீட்டர் அட்டவணையில் காட்டப்பட்டுள்ளது. பாத்திமா வீட்டிலிருந்து கார்த்திகா வீட்டுக்கான தூரம் யாரு என்று கேட்கப்படுகின்றது. நாங்க இங்க பாத்திமா வீடு ஒரு இடத்திலே எடுத்துக்கொள்வோமாக இருந்தால், இது பாத்திமா வீடு என எடுத்தால், அடுத்து கமலினி வீடு இருக்கின்றது. அதுக்கிடையில தூரம் 3 கிலோமீட்டர் என சொல்லப்பட்டுள்ளது. அதாவது மேலிருந்தும் இடமிருந்து வலமாகவும் மேலிருந்து கீழாகவும் பார்க்கும் போது எங்களுக்கு தூரம் தெரியும். அப்ப இது 3 கிலோமீட்டர் தூரம். இதுல இருந்து இங்க, இதுல இருந்து பாத்திமா வீட்டில இருந்து பாத்திமா வீட்டில இருந்து மாலினி வீட்டுக்கான தூரம் 3 கிலோமீட்டர். அப்புறம் மாலினி வீட்டில இருந்து கமலினி வீட்டுக்கான தூரம், இதுதான் கமலினி வீடு. இதுல மாலினி வீட்டில இருந்து கமலினி வீட்டுக்கான தூரம் 6 கிலோமீட்டர் என தரப்பட்டுள்ளது. பிறகு இங்க பாருங்க, மாலினி வீட்டில இருந்து கார்த்திகா வீட்டுக்கான தூரம் 2 கிலோமீட்டர், கமலினி வீட்டில இருந்து கார்த்திகா வீட்டுக்கான தூரம் 4 கிலோமீட்டர். அப்ப எங்களுக்கு தெரியுது, கமலினி வீட்டிலிருந்து கார்த்திகா வீட்டுக்கான தூரம் இங்கால தான் இருக்கின்றது 4 கிலோமீட்டர். இதான் கார்த்திகா வீடு. மாலினி வீடு கார்த்திகா வீட்டுக்கு இடையிலான தூரம் 2 கிலோமீட்டர். இப்ப கேள்வி, பாத்திமா வீட்டில் இருந்து கார்த்திகா வீடு வரையிலான தூரம் யாது? 3 கிலோமீட்டர், இங்கால 2 கிலோமீட்டர், இரண்டையும் கூட்டினால் 5 கிலோமீட்டர் என்பது ஆகும். இனி அடுத்த வினாவுக்கு விடை விளக்கம் தருகின்றேன், கவனியுங்கோ. ஒரு வருடத்தின் தொடர்ச்சியாக வரும் 4 மாதங்களின் உள்ள நாட்களின் அதிகபட்ச எண்ணிக்கையாக 123 அமையக்கூடிய தொடர்ச்சியான 4 மாதங்கள் எவை? எங்களுக்கு தெரியும், மாத நாட்காட்டியில ஒரு வருடத்துல 12 மாதங்கள் இருக்கின்றது. அந்த மாதங்களின் நாட்களை கழிப்பதற்கு நாங்கள் கையை முஸ்தி பிடிப்போம். இப்ப நாங்கள் எங்களுடைய அதாவது நாங்கள் கையை நேரடியாக பார்க்கின்ற போது எங்களுக்கு இடது பக்கம் இருக்கின்ற கை இப்படியாக இருக்கின்றது. அடுத்தது வலது பக்க கை இப்படியாக இருக்கின்றது. முஸ்தி பிடிக்கும் போது கையை முஸ்தி பிடிக்கிறோம். இப்ப நாங்க மேலே பெருவிரலை மடித்து கீழே விட்டுட்டு மத்திய விரல்களைத்தான் எண்ணி நாங்கள் 31 நாட்கள், 30 நாட்கள், 28 நாட்கள் உள்ளதை கணித்துக் கொள்வது பழக்கம். அப்ப இடது கையில நாங்க முதல்ல ஆரம்பிக்கின்ற போது 1 மேடாக இருக்கிற 3, 5, 7, அடுத்த 8, இது 2 ஒன்று இல்லை, 8, 10, 12. இந்த 7 மாதங்களும்
31 நாட்களை கொண்டது என்பது அறிந்திருக்கிறோம். அதாவது முதலாவதுக்கு அடுத்ததாக இரண்டாவது வருகின்ற இந்த பிப்ரவரி மாதம் ஒன்றுதான் சாதாரண வருடத்தில் 28 நாட்கள், லீப் வருடமாக இருந்தால் 29 நாளாக இருக்கும். மற்றும்படி இப்ப 7 1 8 ஆயிட்டு இன்னும் 4 மாதங்கள் தான் 30 நாட்களை கொண்டது. அது எந்தெந்த மாதம் என்றால் 4ஆம் மாதம், 6ஆம் மாதம், 8க்கு அடுத்தது 9ஆம் மாதம், 11ஆம் மாதம். அப்ப 4 மாதங்கள் 30 நாட்களை கொண்டது. இப்ப இங்க சொல்லப்படுகின்றது 4 மாதங்கள் 123 நாட்களை கொண்டதாம். அப்ப நாங்க இதுல சாதாரணமாக 30ஆல வகுத்து பார்த்தால் முன்னாங்க 12 4 அப்ப 120 3 நாட்கள் கூடுதலாக இருக்கின்றது. அப்ப இந்த 4 மாதத்தில 3 மாதங்கள் 31 நாட்களை கொண்டதாக இருக்க வேண்டும். ஒரு மாதம் 30 நாட்களை கொண்டதாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் 4 மாதங்களின் கூட்டுத்தொகை 123 இருக்கும். வேறு எதிலையும் அப்படி தொடராக, அதாவது இங்க பாருங்க, தொடர்ச்சியாக வரும் 4 மாதங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கும். ஒரு வருடத்தின் தொடர்ச்சியாக வரும் 4 மாதங்கள், தொடராக வருகின்ற 4 மாதம் என்றால் 3 மாதம் 31 நாட்கள் இருக்க வேண்டுமாக இருந்தால் இங்க பாருங்க, 7ஆம் மாதம், அடுத்தது 8ஆம் மாதம், இது 30 நாள், 9ஆம் மாதம், 10ஆம் மாதம், இப்படியாக இருக்கலாம். அதாவது 7 8 9 10, 7ஆம் மாதம், 8ஆம் மாதம், 9ஆம் மாதம், 10ஆம் மாதம். இதுல 30 நாட்களை கொண்ட மாதங்கள் 3 இருக்கின்றது. 31 நாட்களை கொண்ட மாதங்கள் 3 இருக்கின்றது. இது ஒரு 31, இது ஒன்று 31, இது ஒன்று 31, இது 30. அப்ப இது 4 மாதங்களின் தொடர்ச்சியும் கூட்டினா 123 வரக்கூடும். இதே மாதிரி நாங்கள் வேறு எந்த முறையில இது இப்ப நாங்கள் 7ஆம் மாதத்திலிருந்து பார்த்தோம். அப்படி இல்லாம இந்த 6ஆம் மாதம் 30 நாள் பின்னாலே இருந்து 6ஆம் மாதம், 7ஆம் மாதம், 8ஆம் மாதம், 9ஆம் மாதம் என பார்க்கின்ற போது 6ஆம் மாதம் 30 நாள், நன்றாக கவனித்துக் கொள்ளுங்க பிள்ளைகள், 6 30 நாள், இதுல 7 8 9 10 பார்த்தோம். 6 30, 7 8 31, 9 இங்க பாருங்க 9 30. அப்ப இது சாத்தியம் இல்லை. அப்படி இல்லாம அதுக்கு பின்னால பார்த்தாலும் எங்களுக்கு சாத்தியமாக அது அமையாது. அப்ப இதுல நாங்கள் 4 மாதங்கள் தொடர்ச்சியாக வருகின்ற மாதங்கள் 6, அதாவது 7 8 9 10 என இருக்கலாம். அல்லது 5 6 7 8 என்றது வருமானு பார்ப்போம். 5ஆம் மாதம், 6ஆம் மாதம், 7ஆம் மாதம், 8ஆம் மாதம், இப்படி வருவது சரியானு பார்ப்போம். 5 7 31, இது 31, அப்ப இதொன்று தான் 30. அப்ப அதன்படி சரியாக இருக்கும். அப்ப 6ல இருந்து 9 வரை என்றது வராது. 5ல இருந்து 8 வரை அல்லது 7ல இருந்து 10 வரை 3 மாதங்கள் 31 நாளாகவும் 1 மாதம் 30 நாட்களை கொண்டதாகவும் இருக்கும். இனி அடுத்த வினாவுக்கு விடைகாண் விளக்கம் தருகிறேன். 19வது கேள்வி. அண்ணன் தம்பி இருவரும் ஒரு வருட காலமாக உண்டியலில் சேகரித்த பணத்தை ஒரு குறித்த நாளில் எண்ணி பார்த்தார்கள். அண்ணனிடம் அதிக தொகையும் தம்பியிடம் குறைந்த தொகையும் காணப்பட்டன. அவர்கள் தமக்கிடையில் உள்ள பணத்தொகையை சமனாக்க விரும்பினார்கள். அதற்கு உகந்த முறை ஒன்றை தெரிவு செய்க. இப்ப நாங்க இதுல உள்ள, அதாவது வினாவில சொல்லப்பட்ட விடயத்தை முதல் புரிந்து கொள்ளணும். நாங்க இதுல தம்பியிடம் பணம் இருக்கின்றது, சேகரித்த பணத்துல. அண்ணாவிடமும் பணம் இருக்கின்றது, அண்ணாவிடம். இப்ப இங்க என்ன சொல்லப்படுகின்றது, தம்பியிடம் ஒரு தண்டி எக்ஸளவு பணம், என்னடா 2 என்றால் எங்களுக்கு இலக்குவாக இருக்கும். 2 எக்ஸளவு பணம் இருந்தால் அண்ணாவிடம் இருப்பது 2x
ரெண்டு பையும் என எடுத்துக்கொள்வோம், ரெண்டு பையும் என எடுத்துக்கொள்வோம். அப்ப ரெண்டு பை மேலதிகமாக இருக்கிறது. இப்ப இவர்கள் இருவரும் சமனாவதற்கு இதில் என்ன நடவடிக்கை செய்யலாம் என இங்கே தரப்பட்ட தரவுகளுக்கு இதில் பாருங்க, இரண்டாவதாக தரப்பட்ட தரவை நான் விளக்கம் தருகின்றேன். அண்ணன் தன்னிடம் இருந்த பணத்தில் அரைவாசியை தம்பிக்கு கொடுக்கின்றான். அப்போ ஒரு எக்ஸ் ஒரு வைய கொடுக்கின்றான், ஒரு எக்ஸ் ஒரு வை உண்டு என்றபடியா நாங்கள் எக்ஸ் ஒய் என்று சொல்லலாம். நான் உங்களுக்கு விளங்குற மாதிரி இலக்கத்தையும் போட்டேன். ஒரு எக்ஸ் ஒரு வை. தம்பி தன்னிடம் இருக்கிறதுல அரைவாசியை இங்க கொடுக்கின்றான், ஒரு எக்ஸ். இப்ப பாருங்க, ரெண்டு எக்ஸ் ரெண்டு வையில இருந்து ஒரு எக்ஸ் ஒரு வை போனால், ரெண்டு எக்ஸ் ரெண்டு வையில இருந்து ஒரு எக்ஸ் ஒரு வை போனால் ஒரு எக்ஸும் ஒரு வையும் தான் இருக்கின்றது. ரெண்டு எக்ஸ்ல இருந்து ஒரு எக்ஸ் போனால் ஒரு எக்ஸ் போனால் ஒரு எக்ஸ் தான் இருக்கின்றது. ஆனா இந்த எக்ஸும் வையும் இங்க வந்த உடனே இது ரெண்டு எக்ஸ் ஒரு வையாக மாறுகின்றது. இங்கே இந்த ஒரு எக்ஸ் ஒரு வையோட ஒரு எக்ஸ் போன உடனே அதுவும் ரெண்டு எக்ஸ் ஒரு வையாக மாறுகின்றது. அப்ப சமனாகின்றது. அப்ப அதன்படி அண்ணன் தன்னிடம் இருந்த பணத்தின் அரைவாசியை, மொத்த தொகையின் அரைவாசியை தம்பிக்கும், தம்பி தன்னிடம் இருந்த பணத்தின் மொத்த தொகையின் அரைவாசியை அண்ணாவுக்கும் பரிமாற்றம் செய்ய வேண்டும். அன்பு குழந்தைகளே, இப்படியான கேள்விகள் தான் தரமைந்து புலமை பரிசில் பரீட்சையில வினாத்தாள் ஒன்றில கடினம் போல் தோன்றுகின்ற வினாக்கள். இவை கடினமான வினாக்கள் அல்ல. இதை வாசிக்கின்ற ஆற்றலும் புரிந்து கொள்ற ஆற்றலும் இருந்து கொள்ளுமாயிருந்தால் பிள்ளைகள் எந்த ஒரு வினாவையும், அதாவது எதிர்பார்ப்பு வினா என்று கணித்து தேவையில்லை, எந்த ஒரு வினாவுக்கும் விடை காணக்கூடிய ஆற்றலை பெற்றுவிடலாம். அப்ப உங்களுக்கு இந்த வினா புரிந்திருக்கும் என எதிர்பார்த்து நான் இறுதி வினாவுக்கு, இந்த பக்கத்தில் இருக்கின்ற இறுதி வினாவுக்கு விடை விளக்கம் தர விளைகின்றேன். இப்ப இதுல 20வது கேள்வியே நாங்கள் பார்வையிட போறோம். கோலத்துக்கு ஏற்ப அடுத்து வர வேண்டியது எது? இப்ப இந்த கோலங்களை நாங்கள் உற்று பார்த்தால் மேலே வட்டங்களுக்கு சிறு வட்டங்கள் இருக்கின்றது, கீழே வட்டங்களுக்கு சிறு வட்டங்கள் இருக்கின்றது. வினாக்குறியுள்ள இடத்துல வர வேண்டிய வட்டத்துக்குள் வட்டம் எத்தனை என்று கேட்கப்பட்டு அதற்கு 3 விடைகள் தரப்பட்டிருக்கு. அதில் எது பொருத்தம் என கேட்கப்படுகின்றது. அப்ப இந்த வட்டங்களுக்கு இடையில நாங்கள் ஒற்றுமை பார்க்கின்ற போது, அதாவது 3க்கு அடுத்து 2 என்றால் 1 குறையுது, 2 பிறகு 5 என்றால் 3 கூடுது, அடுத்த 5ல இருந்து 1 குறைந்தால் 4, அப்ப 4ஓட 3 கூட்டினால் 7 பெறலாம். அப்ப இங்க வர வேண்டியது, அதாவது மேல் வரிசையில வர வேண்டியது 7 வட்டங்களாக இருக்க வேண்டும். இது நாங்கள் ஒன்று விட்டு ஒரு எண்ணாக பார்க்கலாம். இங்க பாருங்க, ஒற்றை எண்கள் 3, 5, 7, அடுத்த வார ஒற்றை எண்கள் 2, 4, தற்செயலாக அடுத்த வரும் என்றால் 6 வரும். அது இங்க தேவையில்லை எங்களுக்கு. அப்ப கீழானையும் அதே மாதிரி பார்த்தால் 1, 3, அப்ப 5 வரும். இங்க 4, 6, அடுத்தது 8 வரும். ஆனா அது எங்களுக்கு தேவையில்லை. அப்ப எங்களுக்கு தேவை இந்த 2 வட்டங்களுக்கான பெறுமதி. அதுக்கான பெறுமதி எவ்வளவு? இதுல 7 வட்டம், 7 வட்டங்கள். சரி, அது அகலப்பாங்கா இருக்கு, இப்படி இருக்குது. சரி, இப்படியாக வந்து இங்கேயும் இருக்கு 7 வட்டங்கள், மற்ற இதுல 5 வட்டங்கள். அப்ப பொருத்தமான விடை 3வது என்பது எங்களுக்கு தெளிவாகின்றது. இது எண்கோலம் போல உருக்கோலங்களை இனங்கண்டு அதற்கிடையில உள்ள மாறுபாடுகளை இனங்கண்டு அதற்கான விடையை நாங்க தெரிவு செய்தோம்.